காட்டி கொடுத்தார்
அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். என்னை செல்வதனாய் மாற்றிவிட்டீரே. சிலுவையிலே ஏழ்மையானதா என்னை செல்வதனாய் மாற்றிவிட்டீரே. சாவங்களை சுமந்து கொண்டதா நான் ஆசீர்வாதம் பெற்று கொண்டேயா. அழகானவர் அருமையானவர் இனிமையானவர். அழகானவர் அருமையானவர் இனிமையானவர். மகிமையானவர் மீட்பரானவர். மகிமையான
மீட்பரானவர் அவர் இயேசு 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 அவர் இயேசு 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 சேனைகளின் கர்த்தராம் மகிமையின் நாதா என்றும் நம்மோடு இருப்பவர் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தராம் மகிமையின் நாதா என்றும் நம்மோடு இருப்பவர் இம்மானுவேலர். இம்மற்றோர் இனிமேலோ எங்கள் நேசர். இம்மற்றோர் இனிமேலோ எங்கள் நேசர். என்னுடையவர் என் ஆத்மநேசரே. என்னுடையவர் என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு இயேசு இயேசு. அவர் இயேசு இயேசு இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர். ஆற்றி தேற்றி காத்திடும் மாயமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர். ஆற்றி தேற்றி காத்திடும் மாயமானவர். என்றென்று நடத்திடும் எங்கள் ராஜா. என்றென்று நடத்திடும் எங்கள் ராஜா. என்னுடையவர் என் நேசகர்த்தரே. என்னுடையவர் என் நேசகர்த்தரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு இயேசு இயேசு. அவர் இயேசு இயேசு இயேசு. கல்வாரி மேட்டிலே குல்கதாவிலே நேசரத்த சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மேட்டிலே குல்கதாவிலே நேசரத்த சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தில் எல்லைதான் இயேசு ராஜா. பாசத்தில் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு இயேசு இயேசு. அவர் இயேசு இயேசு இயேசு. அவர் இயேசு சமுதிரங்களாக படிக்கிறோம். நமக்காய் கொடுத்து நமக்காய் கல்யாணம் தேவனுக்கு பார்க்கலாம். நன்றியோடு சோதரிக்கிறோம் 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 அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் 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 அப்பா. நல்லவரே நன்றியோடு சோதரிக்கிறோம் 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 அப்பா. நேற்று இன்று என்றும் மாறாதவரே நன்றியோடு சோதரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஆதியங்கள் 10,000 சிறந்த தேவனே நன்றியோடு சோதரிக்கிறோம் அப்பா. கல்வாரியிலே எங்களுக்காய் அடிக்கப்பட்ட தேவனே நன்றியோடு சோதரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக உங்களுடைய ரத்தத்தை சிந்தினீரே நன்றியோடு சோதரிக்கிறோம் 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 அப்பா. எங்களை மீட்பதற்காக உலகத்தில் வந்த தேவனே நன்றியோடு சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் 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 நன்றியோடு சோதரிக்கிறோம் அப்பா. எங்கள் துதிக்கு பாத்திரராக இருக்கிற தேவனே நன்றியோடு சோதரிக்கிறோம் 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 அப்பா. எங்கள் சேனைகளின் கர்த்தரே நன்றியோடு துதிக்கிறோம் 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 அப்பா. பரிசுத்தமுள்ள தேவனே நன்றியோடு சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம்
ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வாக்குமாறாத தேவனே, உண்மையுள்ள வாக்கை உண்மையுள்ள தேவனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் ஆராதனைக்குரிய தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத வாசம் பண்ணுகிற தேவனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பரலோகத்தின் வீழ்ச்சிக்கிறோம், பரலோக ராஜாவே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாய் பரதங்களை கற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, இந்த நல்ல ஆண்டவரே ஆராதனை கற்றுக் கொடுத்ததற்காக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அந்த சிலுவை ஆராதனை ஆண்டவரே ஒவ்வொரு கற்றுக் கண்ணோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை விரோதமாக விரோதமாக எழுதுகிற சகல சத்துருவின் அகால கிரிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கட்டி அவர்களை அப்பாலை புகழ்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த பாடுகள் மத்தியிலும் ஆண்டவரே, அந்த துன்ப துயரங்கள் மத்தியிலும் ஆண்டவரே, சிறுவிலே ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரை கீழாக ஆண்டவரை நடுவாக நின்று ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரை பணிந்து பேசுகிற தேவன் அல்லவா ஆண்டவரே. நீர் ஆண்டவரே அந்த 7 வார்த்தைகளை ஆண்டவரை எந்த நோக்கத்தோடு கூட ஆண்டவரை நீர் வெளிப்படுத்தினீரோ அந்த நோக்கத்தோடு கூட ஆண்டவரை இந்த தியானத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சிலுவை தியானம் ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியான ஒரு தியானமாக அமைய கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரை எங்களுடைய ஆண்டவரை இருதயத்தை விளக்கத்தக்கதாக, ஒவ்வொரு ஆண்டவரை உங்களுடைய 7 வார்த்தைகளும் ஆண்டவரை எங்களுடைய இருதயத்தை ஆண்டவரை உருவ கூட்டி விளக்கிறதாக, தேவராண்டவரே எங்களை ஆண்டவரை சுத்திகரிக்கிற வார்த்தைகளாக காணப்பட கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிற எந்த நோக்கத்திற்காக ஆண்டவரை நீர் அந்த வார்த்தைகளை பேசினீரோ அந்த நோக்கம் ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையை நிறைவேற எங்களை ஆண்டவரை எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தைகள் ஆண்டவரை எங்களுடைய ஆண்டவரை இருதயத்திற்குள்ள செல்வதற்கு தடையாய் காணப்படுகிற என்னுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் தயவாய் மன்னித்து கர்த்தர் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரை நாங்கள் வர உண்மை ஆண்டவரே சிலுவையை எங்களுடைய அன்றாட சிலுவையை சுமந்து கொண்டு ஆண்டவரே உண்மை பின்தொடர்ந்து வர கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பாடுகளோடு, துன்பங்களோடு, உபத்திரவங்களோடு, கஷ்டங்களோடு ஆண்டவரே நாங்கள் உண்மையும் பின்தொடர்ந்து வர கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக இந்த சிலுவை தியானம் முழுவதுமாக உடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு பேசும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை கேட்காண்டவரே நாங்கள் ஆவலாய் இருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உடைய சமூகத்துல வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்காண்டவரை முன்னோடி வந்திருக்கிறோம். தயவாய் ஆண்டவரே எங்களோடு கூட பேசும், எங்களோடு கூட இடைப்படும் ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையில நீர் சீர்படுத்த வேண்டிய காரியங்களை ஆண்டவரை சீர்படுத்தி ஆண்டவரை செவ்வாய்ப்படுத்தி நீர் வழி நடத்தும்படியாக கரத்துல அர்ப்பணித்து தாழ்த்தி வைத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வாதியும் ஆண்டவரே இந்த சிலுவை தியானம் எங்களுக்கு ஆண்டவரை ஒரு ஆசீர்வாதமான தியானமாக கர்த்தர் நீர் மாற்றும்படியா, நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு பேசும்படியா எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். துவக்கம் முதல் இறுதி வரை கர்த்தருடைய பிரசன்னம் ஆண்டவரை ஆட்கொள்ளட்டும். பேசுகிற உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் உமது அபிஷேகத்தின் வல்லமையினால் நிரப்பி ஆண்டவரை கர்த்தர் நீர் பேசும்படியாக கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு உள்ள நல்ல தகப்பனே. ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். Yes.
பரிசுத்தமாகிடும் ரத்தம் ஜெய
திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை நிற்க விட்டார்கள் இடர்கள் எதுவும் பிடிக்காது. வேதனை நிற்க விட்டார்கள் இடர்கள் எதுவும் பிடிக்காது. வெற்றி வேண்டனே இயேசுவின் அன்பாம் முற்றிலும் ஜெய பெறுவே. வெற்றி வேண்டனே இயேசுவின் அன்பாம் முற்றிலும் ஜெய பெறுவே. நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ வாழ்வோ சாவோ வல்ல துருதரோ இருக்கவே முடியாது. சாவோ வாழ்வோ சாவோ தேவனிடத்தில் இருக்கவே முடியாது. நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ இருக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ இருக்கவே முடியாது. நானவனாலயா எனக்குள்ளே இயேசு. நானவனாலயா அறிக்கை செய் எனக்குள்ளே இயேசு. ஒரு விடுதலை நடந்தாலும் ஏழையும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். நானவனாலயா எனக்குள்ளே இயேசு. நானவனாலயா எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் நாளும் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவை முன்னால் உலகமே பின்னால். சிலுவை முன்னால் உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. நரகத்திலே உற்சாகமாக விடுதலை பெற்றுக் கொள்வாங்க. நமக்காய் அடிக்கப்பட்ட இயேசு, நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்து, நம்முடைய விடுதலைக்காக, நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களை மன்னிப்பதற்காக நம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு தந்து நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்காக சிலுவையிலே தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். அந்த அன்பை நினைத்து நம்ம இந்த நாள் வாயில பிறந்து துதிக்கலாமா? எப்பேற்பட்ட ஒரு அன்பு! அந்த இரக்கத்திற்காக, அவருடைய தயவுக்காக நம்ம வாயில பிறந்து துதிக்கலாமா? என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, என்னுடைய அக்கிரமங்களை மன்னிப்பதற்காக, என்னுடைய சாபங்களை நீக்குவதற்காக இந்த உலகத்திலே வந்தீர் ஆண்டவரே. எம்முடைய ரத்தத்தை சிந்தினீரப்பா.
அந்த அன்பை நினைத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க. இவ்வளவு அன்பு, உலகம் தர முடியாத அன்பு, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க தர முடியாத ஒரு அன்பு. நமக்காய் ஜீவனை யார் கொடுப்பா இந்த காலத்துல? அது தேவனை கண் நோக்கி பார்க்கலாமா காலை வேளையில? என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட
இன்று ஆண்டவரே கல்வாரியில் எங்களுக்காக அடிக்கப்பட்ட கிறிஸ்துவனுடைய ஆண்டவரே இந்த பாடுகளை சிந்திக்கும் வகையில் பேசிய ஏழு வார்த்தைகளை எங்கள் ஆண்டவரே எங்கள் உள்ளத்திலும் எங்கள் ஆழ்வியிலும் எங்கள் ஆத்மாவிலும் ஆண்டவரை பலப்படுத்துகிற அந்த வார்த்தைகளை தியானிக்க எங்களை தகுதிப்படுத்தும்படியாக கருத்தில் போடுகிறோம். கர்த்தர் தொடர்ந்து எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய சமூகத்தில் இயேசு கிறிஸ்துடைய சிலுவை பாடுகளை நாம் இந்த நாளில் விசேஷமாக சிந்தித்திருக்கிறோம். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைகளை வேத வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். 7 விதமான வேத வசனங்களை நம்ம வேதத்தின் பகுதியிலிருந்து நாம் வாசிக்க இருக்கிறோம். முதலாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் திபிசாவிற்கு வந்து வாசிப்பாங்க. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 11லிருந்து 31 உள்ள வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார். தேசாதிபதி அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ சொல்லுகிறபடிதான் என்றார். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உண்மையில் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு வார்த்தையும் மறுதரமாக சொல்லவில்லை. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான். காவல் பண்ணப்பட்டவர்கள் எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் தேசாதிபதிக்கு வழக்கமாயிருந்தது. அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் எனப்பட்ட பெயர் போல ஒருவன் இருந்தான். பொறாமையினாலே அவரை ஒப்புக் கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அவர்கள் கூடியிருக்கையில் அவர்களை நோக்கி, எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்றிருக்கிறீர்கள், பரபாசையோ கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவையோ என்று கேட்டான். அவன் நியாயஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவன் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்லச் சொன்னாள். பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்விக்கவும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை ஏறிவிட்டார்கள். தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள். பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லோரும் சொன்னார்கள். தேசாதிபதியோ, ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அதற்கு அவர்கள் அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். கலகம் அதிகமாகவே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் குற்றமற்றவர், நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லோரும், இவனுடைய இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர் பரபாசி அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படி ஒப்புக் கொடுத்தான். அப்பொழுது தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மையிலே கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வரச் செய்து அவர் வஸ்திரங்களை கலற்றி சிவப்பான மேலங்கையோடு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிற்று, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கையை கலற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். இரண்டாவது வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 26லிருந்து 34 வரைக்கும் அவர்கள் வாசிப்பாங்க. லூக்கா 23ஆம் அதிகாரம் 26லிருந்து 34 வரை வாசிப்பாங்க. அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சீரேன ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அவர் மேல் வைத்தார்கள். திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்தியிலே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும் பிள்ளை பெறாத கற்பங்களும் பால் போடாத முனைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்றும் சொல்லப்பட்ட
காலங்கள் வரும். அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும், குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்றும் சொல்லத் தொடங்குவார்கள். பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். குற்றவாளிகளாகிய வேறு 2 பேரும் அவரோட கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். 3வது வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 35 43 வரைக்கும் சாந்தபடியாக வாசிப்பாங்க. லூக்கா 23ஆம் அதிகாரம். ஜனங்கள் என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார்கள். போர்ச்சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காட்டியை கொடுத்து, நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிரேய எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. அன்றியும் சிலுவையில் அறியப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தவறுதொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். ஆமென். 4வது வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 39 46 வரை உள்ள வேத பகுதியை எர்னேஸ் அவர்கள் வாசிப்பாங்க. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 39 46 வரை. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள். நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாய் இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். 5வது வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 25 27 வரை உள்ள வேத பகுதியை நம்ம வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 25 27 வரை. இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் மரியே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தம்மிடமாய் ஏற்றுக்கொண்டான். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28 30 வரைக்கும் 6வது வேத பகுதியை வாசி. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காரனை காடியிலே தோய்த்து ஈசேர் பண்டையில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை விட்டுக் கொடுத்தார். 7வது வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 44 47 வரைக்கும். கத்திகாசம்.
தேவ ஆலயத்தின் திரைச்சீலை நடுவில் இரண்டாக கிழிந்தது. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கின்றேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். ஆமென். இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின இந்த 7 வார்த்தைகளை குறித்த வேத பகுதியை நம்ம வாசிக்க கேட்டோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன்பாக சிலுவையிலே மரித்த அந்த சம்பவங்களை தினந்தோறும் நாம் நினைவு கூற வேண்டிய ஒரு காரியம். உலகத்தில் எத்தனையோ சம்பவங்கள் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. இன்றைய செய்தியை நாளைய தினத்தில் மறந்து விடுகிற நிலை தான் தேசத்தில் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, அவர் இந்த உலகத்தில் மனிதர்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை இழந்தது, மரித்த பின்பு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தது, இந்த முழு சம்பவம் சுவிசேஷமாய் நாம் அறிந்த ஒன்று. அதில் குறிப்பாக இயேசு கிறிஸ்து எல்லா மனுஷருக்காகவும் எபிரேயர் 2:9 எழுதியிருக்கிறபடி மரணத்தை ருசி பார்த்த ஒரு தேவன். சிலுவையில அவர் தம்முடைய ஜீவனை ஒப்புக் கொடுப்பதற்கு தயங்கவே இல்லை. ஆனாலும் கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபித்தார். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் என்று சொல்லி ஜெபித்தார். ஆனால் அந்த ஜெபம் வெளியேற பெற்ற ஒரு ஜெபம். தேவன் அவரை இந்த உலகத்தில் உலக இரட்சகராக அவரை உயர்த்தும்படி உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காக சிலுவையில் மரிப்பதற்கு தன்னைத்தானே அவர் மரணத்திலே ஊற்றி கொடுத்தார். நம்முடைய ஆத்துமாவை மரணத்திலே ஊற்றி நமக்காக நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ரட்சிப்பு விளங்க செய்வதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளியேற பெற்ற ரத்தத்தை நமக்காக இந்த பூமியிலே சிந்திருக்கிறார். ஆகவே அந்த தியாகத்தை மறந்துவிட முடியாது. இன்றைக்கும் நம்முடைய திருச்சபையில் இருக்கிற 7 நபர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த சிலுவை பாடுகளிலே இயேசு கடைசியாக தொங்கின 6 மணி நேரத்தில் 7 வார்த்தைகளை பேசியிருக்கிறார். காலை 9 மணியிலிருந்து மதியம் 3 மணி வரைக்கும் அவர் சிலுவையிலே தொங்கவிடப்பட்ட அந்த நேரம். ஆகவே 6 மணி நேரம் தொங்கினவர் பேசின இந்த 7 வார்த்தைகள் வெளியேற பெற்ற வார்த்தை. பூமியில எல்லா மனுஷருக்கு ரட்சிப்பை கொடுக்கிற அந்த வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை இன்றைக்கே நாம் கருத்தாக கேட்டு அதற்கு ஒப்பு கொடுத்து தேவனுடைய வசனத்தினை வாழ நாம் ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்துக் கொள்வோம். கண்களை மூடுவோம், ஜெபிக்கப்படுவோம். கிருபையும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, வெளியேற பெற்ற உங்களுடைய ரத்தத்தை எங்களுக்காக சிந்தி இந்த முழு மனு குலத்தையும் மீட்பதற்காக உண்மையே நீர் எங்களுக்காக ஒப்படைத்ததற்காக நன்றி சொல்கிறோம். இந்த உலகத்தில் ஆண்டவரை மனுஷனுக்கு எதெல்லாம் கிடைக்கிறதோ அதையெல்லாம் ஆண்டவரை இந்த உலகத்தோடு கடந்து போய்விடும். அந்த ஆத்துமா என்கிற வெளியேற பெற்றதை ஆண்டவரை ரட்சிக்க மனுஷன் எதையும் கொடுக்க முடியாது. ஆண்டவரை நீ உங்களுடைய சொந்த ரத்தத்தை எங்களை மீட்கும்படியாக செய்திருக்கிறேன். அந்த ரத்தத்தினால் உண்டான அந்த மீட்பை நாங்கள் இன்னும் ஆண்டவரை பற்றி பிடித்து விசுவாசித்து வாழ்வதற்கு நீ கொடுத்த ஆண்டவரே இந்த நல்ல தருணத்துக்காக நன்றி சொல்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரை சிலுவையிலே நீ பேசின அந்த வார்த்தைகளை மீண்டும் 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 ஆண்டவரை எங்களுக்குள்ளே நினைவுபடுத்தி பார்க்க, அதை கருத்தாக எங்களுக்குள்ளே வைத்து தியானிக்க, சிந்திக்க எங்களை ஆண்டவரை ஒரு பொருட்டாக தெரிந்து கொண்டீரே, அழைக்கிறே என்று நன்றி சொல்கிறோம். இந்த நாளில் உன்னுடைய வார்த்தைகளை பேசுகிற அந்த 7 நபர்களையும் உன்னுடைய ஆவியினாலே மூடி மறைத்து சுயமாய் நான் பேசவில்லை என்று இயேசு கிறிஸ்து சொன்ன நம்முடைய வார்த்தையின்படியே சுயமாய் அவர்கள் பேசாதவர்கள் உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தையாக ஒவ்வொரு நாவிலிருந்தும் அந்த வார்த்தைகள் வெளிப்படட்டும். தேவனுக்கு உகந்த சத்தியத்தை ஆண்டவரை அவர்கள் நாவிலை வைத்து கர்த்தர் பேசுவீராக என்று சொல்லிக்கிறார். கேட்கிற ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அதை பிரயோஜனப்படத்தக்கதாக கர்த்தர் அடுக்கிறது செய்வீராக ஜெபிக்கிறார். ஒவ்வொருவரையும் ரத்தத்தினாலே மூடி மறைத்து நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. இன்றைக்கும் நாம் இயேசு பேசின அந்த 7 வார்த்தைகளை நாம் சிந்திக்கிறோம். ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் ஒரு 7 நிமிடம் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. அதிக நேரம் எடுக்கக்கூடாது.
7 நிமிடத்தை தாண்டும் போது மியூசிக் வாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. தயவுசெய்து கோச்சிக்காதீங்க. நம்ம நேரம் எல்லாரும் உட்காந்துக்க முடியாது. நம்ம குறுகிய காலத்தில் அதிகமான வார்த்தைகளை தியானிக்கிறோம். அதனால் ஒவ்வொருவரும் 7 நிமிஷம் தான். இந்த 7 நிமிஷத்துக்குள்ள நீங்கள் பாடுவீங்களோ கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பீங்களோ தெரியாது. ஏன்னா 1 மணி நேரத்தை அதை கடந்து போயிடும். அதனால் அதிக நேரம் விசுவாசிகளும் உட்கார்றதுக்கு சங்கடப்படுறவங்க அப்புறம் உடல் படைக்க ஆரம்பிச்சிருவாங்க, சத்தியத்தை கேட்க மாட்டாங்க. அதனால் தேவனுடைய வசனத்தை பேசக்கூடியவர்கள் சுருக்கமாக தேவனுடைய வார்த்தையை கொண்டு வாங்க. தேவன் உங்களோடு என்ன பேச விரும்புகிறாரோ அதை பேசி ஒவ்வொருவரும் தேவன் ஞானம் பெற ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இன்றைக்கு முதலாவது இயேசு கிறிஸ்து பேசின அந்த வார்த்தையை அருமையான சகோதரி ரஜினா அவர்கள் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். தேவ சமூகத்தில் கண்களை மூடி அந்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம்.